அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 1வது அதிகாரம் 45 48வது வசனம் வரைக்கும். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். ஆமேன். இதிலே பார்க்கிறோம், பிலிப்பு என்பவன் நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாத்தான்வேலுக்கு பிலிப்பு சொல்லுகிறான், அவர் நசரேத்தூரானாகிய யோசேப்பின் குமாரன் ஆகிய இயேசு என்று. அப்பொழுது நாத்தான்வேல் சொல்லுகிறார், நசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ அப்படி என்று. அப்ப இதை நாங்கள் இந்த வசனத்தை பார்க்கும்போது, அந்த நசரேத்திலிருந்து அதுவரைக்கும் ஒரு நன்மையும் உண்டாகவில்லை, அந்த ஊரிலிருந்து நன்மை உண்டாக சந்தர்ப்பமே இல்லை என்கிற காரியத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது நாத்தான்வேல் கூறுகிறார், நசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ அப்படி என்று. அல்லேலூயா. நன்மை உண்டாகாத ஊரிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, அந்த ஊரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் அந்த ஊரிலே நன்மை உண்டாகும். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை இல்லாமல் இருந்தது, நன்மை இல்லாமல் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் நன்மை உண்டாயிற்று. இருளாயிருந்தது எங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் இருள் அகன்றது. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கு வந்தாலும் அங்கு நன்மை உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அப்படித்தான் நசரேத்தூரிலும் நன்மை உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இதிலே பார்க்கிறோம், இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். நாங்கள் மனுஷனுடைய முகத்தை பார்த்து நாங்கள் சொல்லிவிடலாம், இவர் நல்லவர் அப்படி என்று. ஆனால் உள்ளான இருதயத்திலே அவன் ஒரு கெட்டவனாக இருப்பான். இப்படியாக கெட்ட நடத்தை உள்ளவனாக இருப்பான். நாங்கள் மனுஷர்கள் ஒரு மனுஷனை நல்லவன் என்று சொல்வது கடினம். ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த நாத்தான்வேலுடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அவன் நாத்தான்வேலை சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அல்லேலூயா. பிலிப்பு நாத்தான்வேலை அழைக்கிறதற்கு முன்பே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிருக்கிறார். அவருக்கு அந்த காரியத்தை சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் அப்படி என்று. அல்லேலூயா. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு 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 காலம் இருக்கு, ஒரு காலம் இருந்தது. ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களுடைய காரியத்திலே பார்த்தால் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். இப்படித்தான் நாத்தான்வேலும் அந்த இடத்திலே ஆண்டவரை அறியாதவனாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை, கிறிஸ்துவை அறியாதவனாக இருக்கிறான். அந்த இடத்திலே இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அந்த பிலிப்பு சொன்ன போது, இவனிடத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாத்தான்வேல் வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீ
பிலிப்பு என்பவன் அழைத்துத்தான் வந்திருக்கிறாய், ஆனாலும் பிலிப்பு அழைப்பதற்கு முன்பே உன்னை நான் கண்டுகொண்டேன் என்று. அல்லேலூயா. இதிலே அடுத்த வசனத்தை வாசிப்போமாக இருந்தால் யோவான் 1:49-50 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிய காரியங்களை காண்பாய் என்றார். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அல்லேலூயா. இதிலே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்திமரத்தின் கீழ் நாத்தான்வேலை கண்டார். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் கண்டேன் என்றவுடன் நாத்தான்வேல் அந்த நேரம் தான் நாத்தான்வேல் சொல்லுகிறார், அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலுடைய ராஜா என்கிற அந்த காரியத்தை நாத்தான்வேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிறார். உண்மையான காரியத்தை அந்த நாத்தான்வேல் சொல்லும் அளவிற்கு அந்த அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது ஆண்டவர் கண்டார். அந்த அத்திமரத்துக்கு கீழ் இருக்கும் பொழுது என்ன காரியம் நடந்தது என்று இந்த வேதத்திலே குறிப்பிடவில்லை. அப்படித்தான். ஆனால் எல்லோருக்கும் ஒரு அத்திமரத்தின் கீழ் இருக்கின்ற காரியம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் ஆண்டவரை இப்பொழுது அறிந்து ஆண்டவருக்குள்ளே நல்ல விசுவாசமாக வாழுகிறார், நல்லாக வாழுகிறார். ஒரு காலத்திலே அவர் பாவத்துக்குள்ளே நிறைய பிழையான காரியங்களுக்குள்ளே வாழ்ந்தவர். ஆனால் இன்று ஆண்டவரை அறிந்து நன்மையால் அவர் திருப்தியாகி நல்லபடியாக வாழுகிறார். அந்த சகோதரன் வேறு தேசத்திலே முன்பு இருந்தார். அந்த தேசத்திலே இருக்கும் பொழுது அந்த சகோதரனுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த சகோதரனுக்கு ஒரு காய்ச்சல் ஒன்று வந்தது. அது என்ன காய்ச்சல் என்று தெரியாது. அப்படியான ஒரு கொடுமையான காய்ச்சல். அந்த காய்ச்சல் தாங்க முடியவில்லை. இரவு படுத்திருக்கிறார். அந்த ஒரு ரூமிலே படுத்திருக்கிறார். அந்த ரூமிலே இன்னும் 2-3 பேர் படுத்திருக்கிறார்கள். அந்த காய்ச்சல் தாங்க முடியாமல் நடு சாமத்திலே அவர் எழும்புகிறார். எழும்பி யோசிக்கிறார், கத்தியை தேடுகிறார். ஏனென்றால் அந்த காய்ச்சல் தாங்க முடியவில்லை. செத்தால் நலமாக இருக்கும் என்று அவருக்கு தோன்றுகிறது. செத்தால் நலமாக இருக்கும். உடனே அவர் முடிவெடுக்கிறார், கத்தியை எடுத்து தன்னை குத்தி தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வது என்று. அந்த நேரத்திலே அவருக்கு அதுதான் நல்லொரு முடிவாக பட்டது. அவர் கத்தியை தேடுகிறார். கத்தி வைத்த இடமும் தெரியும். அவர் அந்த கபட்டு கிட்ட ஒரு 2 மீட்டர் தூரம் நடந்து போனால் அந்த கபட்டு இருக்கிறது. திறந்து கத்தியை எடுத்து விடலாம். நடந்து செல்லுகிறார். அந்த கத்தியை எடுத்து குத்தி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுவதென்று. அவரை நம்பி அவருடைய பெற்றோர்கள் ஊர்ல இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் சிந்திக்கவில்லை. அவருடைய தீர்மானம் அந்த கத்தியை எடுத்து குத்தி தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வது. அப்படியான ஒரு விதமான காய்ச்சல். நடந்து செல்லுகிறார். அந்த 2 மீட்டர் தூரத்துக்கு நடந்து சென்று அந்த கபட்டை திறந்து கத்தியை எடுக்க வேண்டும். இப்படியாக 1.5 மீட்டர் தூரம் நடந்து சென்றார். அவருடைய முடிவிலே மாற்றமே இல்லை. கத்தி எடுப்பதற்காக, கபட்டை திறப்பதற்காக இப்படி குனியும் வேளையிலே சடுதியாக அந்த டைமிலே சடுதியாக, மயக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த நேரத்திலே சடுதியாக கன நித்திரை ஒன்று வருகிறது அவருக்கு. அந்த கத்தியே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நித்திரை ஒன்று வருகிறது. அந்த இடத்திலேயே நிலத்திலே விழுந்து அப்படியே படுத்து விடுகிறார். மிச்ச 3 சகோதரர்கள், 3 நண்பர்கள் அந்த ரூமிலே படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நடந்த காரியம் ஒன்றும் தெரியாது. இவர் நிலத்திலே படுத்து விட்டு விடிய எழும்புகிறார். காய்ச்சல் எல்லாம் போய் அப்படியே நல்ல ஒரு சுகமாக அவர் எழும்புகிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இப்படியாக நான் கத்தி எடுத்து குத்த போனேனே, அந்த நேரத்திலே எனக்கு எப்படி நித்திரை வந்தது? அப்படி நித்திரை வந்திருந்தாலும் எழுந்து திரும்ப வந்த இடத்துக்கு அந்த பெட்டிலே எல்லாம் சென்று படுத்திருக்க வேண்டும். என்னென்று நிலத்திலே படுத்தேன்.
என்று. அந்த காரியம் அப்படியே நடந்து அப்படியே போய்விட்டது. பின்பு இவர் ஆண்டவரை அறிகிறார், வேறு தேசத்துக்கு வருகிறார். வந்து இவரால் வாழ முடியாது என்கிற சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே நல்ல வாழ்வு கிடைக்கும் என்கிற உண்மையை அறிந்து கொள்ளுகிறார். அவரே மெய்யான ஒளி, மெய்யான தேவன், உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். அந்த இடத்திலே அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டு, ஆண்டவரே நீரே தேவன், நீரே மெய்யான தெய்வம், நீரே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் வேளையிலே ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். உன்னை நான் அந்த காய்ச்சல் வரும் பொழுது, அந்த கத்தி எடுத்து உன்னை நீ அழித்து கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே கண்ட தேவன் நான் தான் என்கிற காரியத்தை அந்த சகோதரனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த சகோதரனோடு பேசுகிறார். நாத்தான் வேலை அந்த அத்தி மரத்தின் கீழே கண்டேன் என்று சொன்ன அந்த தேவன் அந்த சகோதரனுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை அந்த ரூமுக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே, அந்த காய்ச்சல் நேரத்திலே நீ கத்தியை தேடி எடுக்கும் பொழுது அந்த 1.5 மீட்டர் நடந்து இன்னும் 1/2 மீட்டர் தூரத்தில் இருக்கும் கத்தியை எடுப்பதற்கு, அந்த கபட்டை திறப்பதற்கு, குனிவதற்கு நீ செல்லும் பொழுது கனநித்திரையை தந்த தேவன், அந்த காய்ச்சலிலிருந்து விடிய எழும்பும் பொழுது, நித்திரை தெளிந்து எழும்பும் பொழுது காய்ச்சலை இல்லாமல் ஆக்கிய அந்த தேவன், தன்னைத்தானே உருவி குத்த சென்ற வேளையிலே கனநித்திரையை கட்டளையிட்டு அந்த இடத்திலே காப்பாற்றிய தேவன் நானே என்கிற காரியத்தை அந்த சகோதரனுக்கு தேவன் சொல்லுகிறார், தேவன் பேசுகிறார். அல்லேலூயா! அந்த சகோதரனுக்கு எவ்வளவு சந்தோஷம்! தேவனை அறியாத காலத்திலே வந்த ஆபத்தில் இருந்தும் ஆண்டவர் என்னை காத்தாரே என்று. நாத்தான் வேலுக்கும் அப்படியான காரியம்தான் நடந்திருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு காரியம் அந்த இடத்திலே நடந்திருக்கிறது. அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது அந்த தேவன் நாத்தான் வேலை கண்டார். அந்த இடத்திலே ஏதோ அற்புதம் நடந்திருக்க வேண்டும் நாத்தான் வேலுக்கு. அதன் காரணமாகத்தான் நாத்தான் வேல் சொல்லுகிறார், நாத்தான் வேல் சொல்லுகிறார், ரவி ரவி நீர் தேவனுடைய குமாரன், நீர் கிறிஸ்து, இஸ்ரவேலின் ராஜா என்றான். அல்லேலூயா! அத்திமரத்தின் கீழே கன்ற தேவன் அல்லவா இவர்? அத்திமரத்தின் கீழே நான் இருக்கும் பொழுது என்னை விடுவித்த தேவன் அல்லவா? நான் அறியாதிருந்தேன், என்ன அற்புதம் நடந்தது இப்படியாக என்று அத்திமரத்தின் கீழே இருந்து யோசித்தேனே. ஆண்டவர் அந்த அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது எனக்கு வந்த அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுவித்தாரே. இவர்தான் உண்மையான தேவன், இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன். இப்படியாக நாத்தான் வேல் அறிக்கை இடுகிறான். அதே போல் அந்த எனக்கு தெரிந்த அந்த சகோதரனும் அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்தான். ஆண்டவரே நீர்தான் அன்று எனக்கு அந்த காய்ச்சல் வந்து, அந்த சரியான மோசமான அந்த காய்ச்சல் வந்து நான் என்னை நானே அழித்து கொள்ள அந்த கத்தியை எடுத்து என்னை குத்த சென்ற வேளையிலே எனக்கு கனநித்திரையை வர வைத்து நான் அந்த கத்தியை எடுக்காத வண்ணம் எனக்கு நித்திரையை தந்த தேவன் நீர்தான் என்று அந்த இடத்திலே அறிக்கையிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, அப்படியாக ஆண்டவர் காண்கின்ற தேவன், ஆண்டவர் எங்களை காக்கின்ற தேவன். நாங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஆண்டவர் எங்கே எங்களை காண்கின்றார் அப்படி என்று. அப்படி அல்ல. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் எங்களை காண்கின்ற தேவன், ஆபத்து நேரத்திலே எங்களை விடுவிக்கிற தேவன், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், அவர் எங்களுக்காய் யுத்தம் செய்பவர், எங்களுக்காய் வழக்காடுபவர், ஏழைகளின் பெலனானவர், எளியவரின் திடனானவர், புயல் காட்டிலே எங்களுக்கு புகலிடம், கடும் வெயிலிலே எங்களுக்கு குளிர் நிலமாய் இருந்து எங்களுக்கு ஆறுதல் தருபவர். அல்லேலூயா! நல்ல தேவன். அல்லேலூயா! எப்படிப்பட்ட தேவன்! அந்த சகோதரனை அந்த அழிவில் இருந்து காப்பாற்றியவர். அன்று அந்த சகோதரன் எண்ணவில்லை யார் என்னை காப்பாற்றினார்கள் என்று.
தற்செயலாக நடந்தது, முடிந்து விட்டது என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிந்த வேளையிலேதான் அந்த நாத்தான் வேலை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று அந்த நாத்தான் வேலுக்கு சொன்ன தேவன் இவருக்கும் சொல்லுகிறார். அந்த ரூமிலே உன்னை கண்டேன், காய்ச்சலிலே நீ இருந்து உன்னை அழிக்க நீ எடுத்துக்கொண்ட முடிவிலிருந்து உன்னை காப்பாற்றிய தேவன். ஒரு 1/2 மீட்டர் குனிந்து அப்படி கத்தியை எடுத்து குத்தி இருந்தால் நீ அழிந்திருப்பார். ஆனால் அந்த 1/2 மீட்டர் குனிவதற்கு முன்பே உனக்கு கன நித்திரையை கட்டளையிட்டு அந்த இடத்திலே நித்திரை கொள்ள வைத்து விடிய காய்ச்சல் இல்லாமல் எழுப்பிய தேவன், உன்னை காத்த தேவன் என்று ஆண்டவர் அந்த சகோதரனோடு பேசினார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு தேவையா? அவர் மெய்யான தேவன். அவர் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் நீக்கப்படும். அல்லேலூயா. அவர்தான் உங்களை நல்ல வழியிலே நடத்துவார். இந்த பூமியிலே வாழும் வரைக்கும் நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் வழிநடத்த வல்ல தேவன். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தால் சந்தோஷம்தான், சமாதானம். இப்படியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு ஒருமனப்படுங்கள். ஆண்டவர் உங்களை சந்திப்பார். உங்களுடைய வேதனைகளை, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் உங்கள் துன்ப துக்க துயரம் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலும் இந்த தேவ செய்தியை கொடுப்பதற்கு எனக்கு ஞானத்தை தந்தவரே, அப்பா, நான் பேசவில்லை, என் மூலமாய் நீங்கள் பேசினீர்கள் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த தேவ செய்தியை ஆசீர்வதியுங்கள். இவர்கள் ஆண்டவரே மீட்கப்பட, இவர்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை உதவி செய்யுங்கள். இவர்களை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. நீங்கள் ஆண்டவரே என்னை கண்டீர்கள் சுவாமி. வேதத்திலே பார்க்கிறோம், நாத்தான் வேலை அந்த அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது கண்டீர்கள் சுவாமி. ஆண்டவரே அந்த சகோதரனை அந்த ரூமிலே அப்பா அந்த காய்ச்சல் தாக்கிய வேளையிலே நீங்கள் கண்டீர்கள் சுவாமி. அப்பா, பொல்லாத பிசாசானவன் அந்த சகோதரனை அழிக்கும்படியாய் அந்த கத்தியை எடுத்து குத்தும்படியாய் அந்த சகோதரனுக்கு ஆலோசனை கொடுத்த வேளையிலும் அந்த சகோதரன் அந்த கத்தியை எடுத்து குத்த போகும் வேளையிலே நீங்கள் அந்த சகோதரனுக்கு கன நித்திரையை கொடுத்து அந்த சகோதரனை ஆண்டவரே காத்து கொண்டீர்களே, அந்த சகோதரனை மீட்டு கொண்டீர்களே. நீங்களே அந்த கன நித்திரையை கொடுத்த தேவன் என்பதை அந்த சகோதரன் அறியும்படியாய் செய்து அந்த சகோதரனுக்கு விசுவாசத்தை பலப்படுத்தி இன்று அந்த சகோதரனை ஆண்டவரை பிரகாசிக்க செய்தவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஆண்டவரே உங்களுக்குள்ளே பலனடைய, உங்களை விசுவாசிக்க அந்த நாத்தான் வேல் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இவர்களும் பெற்றுக்கொள்ள, இந்த சகோதரன் ஆண்டவரே மறிக்க போன சகோதரன் ஆண்டவரே மீட்கப்பட்டு அந்த சகோதரன் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் போல் இவர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள் அப்பா. ஆசீர்வதியுங்கள். இவர்களுடைய தேவைகளை சந்தியுங்கள் அப்பா. இவர்களுடைய விசுவாசம் பெருக உதவி செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.